அளவெடுக்கப்பட்ட ஞானசேகரன் வீடு, வருவாய்த்துறைக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ், எடுத்து செல்லப்பட்ட சொத்து ஆவணங்கள், கொள்ளையடிக்கப்பட்ட படம் எல்லாம் எங்கே? தீவிரமடையும் விசாரணை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது, சிறையில் அடைக்கிறதுக்கு. ஆனால் அவருடைய கை கால்கள் முறிவு ஏற்பட்டதால ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தேசிய மகளிர் ஆணையம் ஒரு பக்கம் விசாரணை நடத்தினாங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வந்துட்டு போனாங்க. இன்னொரு பக்கம் 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட SIT அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு அவங்களுடைய விரிவான விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. அதுக்கு பிறகாக நேற்று முன்தினம் ஞானசேகரன் அவர்களுடைய வீட்டில் 6 மணி நேரத்திற்கு மேலாக மிக தீவிரமான ஒரு நீண்ட விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. அது இல்லாமல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் ஞானசேகரன் கிட்டையும் வாக்குமூலத்தை வாங்கியிருக்கிறாங்க அந்த சிறப்பு புலனாய்வு குழு. அங்கே ஞானசேகரன் வீட்டில் அந்த SIT டீம் 6 மணி நேர விசாரணைக்கு பிறகாக 2 அட்டைப்பட்டி முழுக்க நிறைய பொருட்கள் அங்கிருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னா, லேப்டாப், பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க், அது இல்லாமல் அவருடைய வீட்டுடைய சொத்து ஆவணங்கள், பட்டா கத்தி ஒன்றத்தை சுற்றி கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த 2 அட்டைப்பட்டி முழுக்க எடுத்துகிட்டு போயிருக்கிறதா சொல்லப்படுது. இதெல்லாம் வச்சு அந்த சிறப்பு புலனாய்வு குழு அவங்களுடைய விசாரணையை இன்னும் தீவிரமாகவும் துரிதமும் படுத்தி இருக்கிறாங்க. எதுக்காக சொத்து ஆவணங்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறப்பதான் சொத்து ஆவணம் சம்பந்தமான ஒரு விசாரணைங்கிறது மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்படுது. ஏன்னா அவர் மேல 20 வழக்குகள் அப்படிங்கிறது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல கொள்ளையடிச்சிருக்காரு. மயிலாப்பூர், ECR அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல கொள்ளையடித்த பணமெல்லாம் எங்க வச்சிருக்காரு? அவருக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஞானசேகரனுக்கு ஒரு பண்ணை வீடு இருக்கு. அந்த பண்ணை வீட்டையுமே இதுக்கு முன்னாடி ஒரு கொள்ளையில வந்து ஒரு தொழிலதிபரை வந்து கடத்தி 25 லட்சம் பணம் பறிமுதல் பண்ணிட்டு, அது இல்லாம நகைகளையும் கேட்டப்போ அப்ப ஞானசேகரன் கைது செய்யப்பட்டாரு. அப்ப நடத்தப்பட்ட விசாரணையில தான் அந்த பண்ணை வீடு இருக்கிறதெல்லாம் தெரிய வந்து அந்த பண்ணை வீடெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த சூழல்ல தான் இப்போ இங்க சென்னையில இருக்கக்கூடிய வீடு உண்மையாவே பட்டா நிலத்துல தான் இருக்கா, இல்லைன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சிறப்பு புலனாய்வு குழுக்கு வந்திருக்கு. அதற்காக அவருடைய சொத்து ஆவணங்கள் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அவரு தார் கார் பயன்படுத்தியிருக்காரு. மிகவும் விலை உயர்ந்த அந்த காரு, அந்த தார் ஜீப்ல தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காரு. கொள்ளையடிக்கிறதுக்கே தார் ஜீப்ல போயிட்டு வந்திருக்கிறாரு ஞானசேகரன் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளில வந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடக்கிறப்ப கூட ஒரு கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்ததாவே வந்து ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி விசாரணையில மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் வெளிவந்தது. அதாவது அந்த சார் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிற விசாரணை கேள்விகள் எல்லாராலையும் வந்து முன்வைக்கப்படுது. இந்த சூழல்ல தான் வந்து அவருடைய மொபைலை செக் பண்றப்போ அதுல திருப்பூரை சேர்ந்த ஒரு குற்றவாளி, அவர் மேலேயும் நிறைய கிரிமினல் கேசஸ் இருக்கு, அவர் வந்து இந்த வீடியோல பதிவாகி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அப்போ திருப்பூர்ல இருக்க அந்த குற்றவாளிக்கும் ஞானசேகரனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்துல சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை மேற்கொள்றாங்கன்னு ஒரு 4 மாணவிகளை வந்து அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அதாவது ஞானசேகரனால இதற்கு முன்னாடி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான மாணவிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதாவும், அந்த 4 பெண்கள் கிட்ட வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறதாவும், இதுக்கு மேல யாருக்காவது புகார் ஞானசேகரன் மேல கொடுக்கணும்னா கொடுங்க, கண்டிப்பா உங்களுடைய எந்த விதமான அடையாளமும் வந்து வெளியுலகத்துக்கு தெரியாம பாதுகாப்பான முறையில விசாரணையை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாவும், அந்த பாதிக்கப்பட்ட, அதாவது இப்போ பாதிக்கப்பட்ட இந்த மாணவி வந்து புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது ஞானசேகரனுடைய எல்லா வந்து விஸ்வரூபமும் அவருடைய சுயமான ஒரு யாருங்கிறதெல்லாம். ஸோ அந்த மாணவி கிட்ட சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையில சார்னு ஒருத்தவர் இருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு திட்டவட்டமா சொன்னதாலாம் 2 நாட்களுக்கு முன்னாடி தகவல் வெளிவந்திருந்தது. ஆனா அந்த தகவல் அப்படிங்கிறது முற்றிலும் வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தின்னு காவல்துறை தரப்புல அன்று மாலையே ஒரு விரிவான விளக்கம் கொடுக்கப்படுது. இந்த மாதிரி ஊர்ஜிதப்படுத்தாத உண்மைக்கு புறம்பான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு செய்திகளை வந்து செய்தி ஊடகங்களா இருக்கட்டும், சமூக வலைதளங்களா இருக்கட்டும் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து ஒரு கண்டன அறிக்கை மாதிரியே கூட அதை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதற்கு பிறகாகவும் இன்னுமே அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு சட்டப்பேரவைக்குள்ள எதிர்க்கட்சியான அதிமுக வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற பேட்சோட தான் வந்து
பேட்ச் குத்தி இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்க சூழல்ல தான் ஞானசேகரனுடைய வீட்டுக்கு வந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் வீட்டை அளவெடுத்துட்டு போயிருக்காங்க. எதுக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் ஞானசேகரனுடைய வீட்டை வந்து அளவெடுக்கணும் அப்படின்னா, சிறப்பு புலனாய்வு குழு 3 துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு தமிழகத்துறைக்கு. ஒன்று வருவாய்த்துறை, இன்னொன்று பத்திரப்பதிவுத்துறை, இன்னொன்று சென்னை மாநகராட்சி. இவங்க 3 பேருக்கும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல தான் வந்து ஞானசேகரனுடைய சொத்து ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். அது சம்பந்தமான விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த வீடு எப்போ வாங்கினாரு, அது உண்மையாவே பட்டா நிலம் தானா இல்லைன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட நிலமானு எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதுவரைக்கும் அவரு என்ன மாதிரியான சொத்துக்கள் எல்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் பத்திரப்பதிவு மூலமா பத்திரப்பதிவு துறையில நிறைய கேள்விகளையும் நோட்டீஸையும் வந்து விடுத்திருக்கிறாங்க. அது இல்லாம சென்னை மாநகராட்சிக்கா இருக்கட்டும், வருவாய்த்துறைக்கா இருக்கட்டும் நோட்டீஸ் அனுப்பி அவருடைய சொத்து விவரங்கள் எல்லாம் வேணும். எங்களுக்கு வந்து ஒரு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல இருந்து இப்போ வரைக்கும் கைது செய்யப்பட்ட வரைக்கும் ஞானசேகரன் வாங்கிய சொத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிற டீடைல் வேணும்னு சிறப்பு புலனாய்வு குழு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரியாணி கடை நடத்திக்கிட்டு இருந்தான்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிரியாணி கடை வந்து ஒரு குட்டி யானையில வச்சு தான் நடத்தியது, ஒரு கடை மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அந்த குட்டி யானைக்குமே வந்து ஒழுங்கா டியூ கட்டலை அப்படிங்கிறதுனால அந்த வங்கி நிர்வாகம் வந்து அந்த குட்டி யானையை சீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் அந்த தார் ஜீப் அந்த காரையுமே வந்து டியூ கட்டலன்னு பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடக்கிறப்போ அவர் பயன்படுத்தின அந்த இருசக்கர வாகனம் மட்டும் காவல்துறையால பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அவருடைய கால் ஹிஸ்டரிஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமும் எடுத்திருக்காங்க மொபைல். அது இல்லாம இதுக்கு முன்னாடி ஏதாவது எரேஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசாரணையும் அதுக்கு வந்து பேக்கப் எடுக்கிறதுக்காக அதுக்கு உரிய துறையில கொடுத்து எஸ்ஐடி குழு அதுக்கான விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில தான் அவர் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எல்லாம் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதற்காக 2 மனைவிகள் கிட்டையும் தீவிரமான கிடுக்குப்பிடி விசாரணையை வந்து சிறப்பு புலனாய்வு குழு மேற்கொண்டிருக்காங்க. அவங்க 2 மனைவிகளுடைய வங்கி பரிவர்த்தனைகள், ஞானசேகரனுடைய பேங்க் ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக செக் பண்ணுறதுக்காக வங்கிக்குமே வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணணுங்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்படி எங்கெங்கே எந்தெந்த மூலையிலலாம் ஞானசேகரன் பற்றி விசாரிக்க முடியுமோ அது எல்லா விசாரணையுமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பள்ளிக்கரணையில் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கான் ஞானசேகரன். அதற்காக பள்ளிக்கரணை போலீசார் அடிக்கடி வந்து கோட்டூர்புரத்தில் வந்து அவர் இருக்காரா அப்படிங்கிற விசாரணைக்காக அவரை தேடி வந்ததாகவும் தகவல் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு. அவர் மேல குண்டர் சட்டம் வந்து இப்போ போடப்பட்டிருக்கு. இது நானா குண்டர் சட்டம் புதுசா ஞானசேகரனுக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கு முன்பே ஞானசேகரன் மீது 3 முறை குண்டர் சட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. இப்ப 4வது முறையா குண்டர் சட்டம் ஞானசேகரன் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியிலுமே வந்து ஞானசேகரன் கண்டிப்பா வெளியில வந்துருவாரு, அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய ஆட்கள் வந்து இருக்காங்கன்னு எதிர்க்கட்சிகள் தரப்புலையும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அவ்வளவு சுலபமா ஞானசேகரன் வெளியில வந்துடக்கூடாது, இன்னும் அவருக்கு பின்னாடி பல மர்மங்கள் மறைஞ்சிருக்கு, அது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும். சிறப்பு புலனாய்வு குழுவா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும் சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இருக்கு. அதை சரியான முறையில கையாண்டு இந்த வழக்கை உரிய தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.